1976 ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்த இடம் கனடா. அந்த பையனோட அப்பா ஒரு போலீஸ்காரனா இருக்காரு. அந்த பையன் பிறக்கும் போதே பணக்கார பையனா பிறக்கல. ஆனா இவனுக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எப்பவுமே உண்டு. தன்னோட 13 வயசுல நடிக்க ஆரம்பிச்சிட்டான். முதல்ல ஆரம்பிச்சது தொலைக்காட்சி தொடர் தான். தொடர்ந்து சீரியல்ல நடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் சீரியல் அப்படின்னு சொல்லி ரெண்டே ஈவனா கொண்டு போய்கிட்டு இருக்கான். 1993-94 டைம்ல தன்னோட மேல் படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட ஒடிசி சீரிஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்றாரு. அவருக்கு 18 வயசு இருக்கும்போது சொந்தமா ஒரு முன்னேற்ற குழுவை உருவாக்குறாரு, எல்லோ ஸ்னோ அப்படின்ட்டு. அது மூலியமாவே தி அவுட்லாயர்ஸ், தி அவுட் லிமிட்ஸ், தி எக்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்ற சீரிஸை தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காரு. என்னதான் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதோட இன்கம் அவருக்கு வந்து சரியாவே அமையல. அதனாலேயே ஒரு கிராசரி ஸ்டோர்ல வந்து ஒரு அக்கௌண்டண்டா வேலை பார்க்கறாரு. நிலையான ஒரு தொழில் கிடைக்கிற வரைக்கும் ஒரு பக்கம் சினிமாவையும் பார்ப்போம், ஒரு பக்கம் அக்கௌண்டண்டா வேலை பார்ப்போம், ஒரு பக்கம் தன்னோட படிப்பையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரோட 19வது வயசுல அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து லாஸ் ஏஞ்சல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கதான் ஹாலிவுட்டுக்கான போர்டு இருக்குது. போனதுக்கு அப்புறமா தொலைக்காட்சி தொடர்லயும் நடிக்கிறாரு, மூவிஸ்லயுமே வந்து துணை நடிகரா நடிச்சுட்டு போறாரு. அவரோட கதாபாத்திரம் எல்லாமே 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கு. இருந்தாலும் அதை விடாம தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு. 2003 டைம்ல தி வேம்பயர் ஸ்லேயர் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல நான் இனிமே இளைஞனா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சீரிஸ்ல இருந்து வெளியே வர்றாரு. அதுக்கப்புறமா அவரு நேஷனல் லாம்போனின் வான் வைல்டர் அப்படின்ற ஒரு சீரிஸ் நடிக்கிறாரு. அது ரொம்ப பிரபலமாகுது. அவருக்கு நிறைய அவார்ட்ஸை வாங்கி கொடுக்குது. தொடர்ந்து படம் நடிச்சுட்டே இருக்கும்போது 2003ல ஃபுல் ரூஃப் அப்படின்ற ஒரு படம் நடிக்கிறார். அது பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து டெலிடூன் அனிமேஷன் அப்படின்ற ஒரு நகைச்சுவை தொடரை நடத்துறாரு, ஜீரோ மேன் அப்படின்றது. அதுல வந்து செம ஹிட் ஆகிறாரு. அவரோட காமெடி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருது. 2003ல தி இன் லாஸ் அப்படின்ற ஒரு படம் நடிக்கிறார். அது ஒரு அதிரடி படம். அதுக்கப்புறமா பிளேட் ட்ரினிட்டி அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. ஸோ அந்த படத்துல கேனிபல் கிங்கா வந்திருப்பாரு. ஸோ அது வந்து உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு ஹாலிவுட்லயே. தனக்கு காமெடி படங்கள் நல்லாவே வருது அப்படின்ற ஒரு ஐடியாவை கையில வச்சுக்கிட்டு தி வெயிட்டிங் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 2009ல மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு கால் வருது. சின்ன சைடு ரைட்டிங் ரோலுக்கு கேஸ்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரும் போய் அட்டன் பண்றாரு. அதுல சிறப்பாகவே நடிச்சிருப்பாரு. 2011ல டிசியூல இருந்து கூப்பிடுறாங்க. கிரீன் லேண்டன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கு நீங்க தேவை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் அங்க போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி செலக்டும் ஆகி அந்த கிரீன் லேண்டராகவும் நடிக்கிறாரு. படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய தோல்வியாகுது. ஆனா அந்த கேரக்டரும் சரி அவரும் சரி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ரீச் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து சின்ன சின்ன படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. 2016 அப்படின்ற ஒரு வருஷம் வருது. திருப்பி மார்வலுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. ஆனா இந்த டைம் சைடு ஆக்டருக்கு கிடையாது, மெயின் ஆக்டராகவே ரிட்டர்ன் ஆகுறாரு. அதுவும் டெட்பூல் அப்படின்ற ஒரு படத்துக்கு. படத்தின் மூலம் மிகப்பெரிய ரீச் ஆகுறாரு. எதனால அப்படின்னா அது ஆடியன்ஸ் கிட்ட பேசுற மாதிரியே அந்த படத்தை அமைச்சிருப்பாங்க. அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ரீச் ஆகுது. அது போக அவரோட காமெடி எல்லாமே அதில் சேர்த்து வச்சிருப்பாரு. டெட்பூல் காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அந்த காமிக்ஸ்ல கூட அந்த டெட்பூல் அப்படின்ற ஒரு கேரக்டர் எனக்கு வந்து ரயான் ரெனால்ட்ஸ் ஃபேஸ் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சும்மா எதிர்ச்சியா சொல்லியிருப்போம். ஆனா இப்போ அது படமா எடுக்கும்போது இவர் தான் ஹீரோவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் டெட்பூல் கூட எதிர்பார்க்கல. ஐ மீன் ரயான் ரெனால்ட்ஸ் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே வரலாறு தான். நல்ல வேளை பசங்களை வீட்டுல விட்டு வந்திருக்கோன்னு தானே நீங்க எல்லாரும் யோசிக்கிறீங்க. அங்கதான் தப்பு கணக்கு போட்டீங்க. ஏன்னா இந்த டெட்பூல் குடும்ப படங்க, ஃபேமிலி என்டர்டெய்னர்.